5 டைம் வேர்ல்ட் கப் சாம்பியனான பிரேசில்னால நார்வே டீமை வேர்ல்ட் கப்பில் ஒரு மேட்ச் கூட வின் பண்ண முடியல அப்படின்னு ஒரு ஃபேக்ட் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஸோ அது என்னங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அக்கு வேறு ஆணை வேறு அலசி தெரியலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜப்பானோட எப்படி பிரேசில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, எப்படி ரவுண்ட் ஆஃப் 16 வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக ஒரு அனாலிசிஸை போடலாம். இந்த மேட்ச்சில் என்ன பண்ணுவாங்க, நார்வே கூட எப்படி விளையாடுவாங்க அப்படிங்கிறது, என்ன டாக்டிக்ஸில் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி ஒரு அனாலிசிஸ் போடலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு ஏதாவது ஃபுட்பால் சம்மந்தமாக கொஷின்ஸ் இருக்குது, ஏதாவது வீடியோ க்ரியேட் பண்ணுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் அந்த கொஷினுக்கான ரிப்ளை வந்து கமெண்டில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்தது உங்களுக்கு எந்த வீடியோ கேட்டிருந்தாலும் அதை மேக்ஸிமம் வந்து உடனுக்குடன் இல்லைனாலும் கூடிய விரைவில் வந்து அந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எப்போவுமே எங்களோட சப்போர்ட்டாக இருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் GR மணிகண்டன். இது கால்பந்து கலாட்டா. இன்னைக்கு நார்வே வர்சஸ் பிரேசில் என்ன நடக்க போகுது ரவுண்ட் ஆஃப் 16 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரவுண்ட் ஆஃப் 32 பிரேசில் வர்சஸ் ஜப்பான் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் போயிட்டு வந்துடலாம். பிரேசில் வர்சஸ் ஜப்பான் வந்து ஒரு டிசிப்ளினான கேமு. கண்டிப்பாக வந்து பிரேசில் இல்லை ஒரு அவங்களுக்கு தகுந்த டீம் மாதிரி ஏதாவது ஒரு செனிகள் இல்லை வேறு ஏதாவது ஒரு டீம் மாதிரி ஈஜிப்டோ இல்லை கனடாவோ அந்த மாதிரி ஏதோ டீம் கூட விளையாண்டுருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் ஜப்பான் வந்து ஒரு குவார்ட்டர் ஃபைனலுக்கு எலிஜிபிளான டீம் தான். நல்ல கேமு, நல்ல பாஸு, சூப்பராக ஆடினாங்க. ஆனால் தெரியாதனமாக வந்து ஜப்பான் இந்த குரூப்பில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ பிரேசில் எடுத்தோன்னே நாக் அவுட்ஸில் மீட் பண்ணுற மாதிரி போச்சு. அவங்க பெரிய டீமில் ஓரளவுக்கு ஒரு மீடியமான டீமில் மீட் பண்ணியிருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் ஜெயிச்சிடலாம். இருந்தாலும் இந்த மேட்ச்சில் என்ன பண்ணியிருந்தாங்க, சும்மாலாம் விட கிடையாது. ஜப்பான் குழந்தை கட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரேசில் என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, எல்லாமே லோவர் பிளாக்லேருந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அட்டாக் அப்படி போச்சு பிரேசில்கிட்டேருந்து. ஆனால் பிரேசில்னால டாமினேட் பண்ணவே முடியல அந்த கேமை. ஃபஸ்ட் ஹாஃபில் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க பிரேசில் அப்படின்னா அதை கேபிட்டலைஸ் பண்ணுறது மட்டும்தான் ஜப்பானோட டாக்டிக்ஸாக இருந்திருக்கும் போல். அதாவது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க தப்பு பண்ணும்போது. பட் இடையில ஒரு சின்ன தப்பு பெருசாக பண்ணிட்டாங்க. அதை யூஸ் பண்ணி ஜப்பான் பிளேயர் ஆஃப் கிரவுண்ட்லேருந்து ஒத்த மனுஷனாக வந்து பொழந்து கட்டிட்டு அப்படி கோல் அடிச்சுட்டு அப்படி எந்த ஒரு டிஃபென்ஸ்னாலே ஒன்றுமே பண்ண முடியல. கேப்ரியெல்லாம் திரும்பிக்கிட்டு அப்படி கேசிமிரோ ஒரு வேறு எல்லோ கார்டில் இருக்கிறனால பெரிய லெவலில் அட்டாக் போக முடியல. வாங்கினா நார்வே மேட்ச்சில் வந்து அவர் விளையாட முடியாத சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால் எதுவும் கரெக்டாக அந்த இதை யூஸ் பண்ணி ஜப்பான் உள்ளே போய் கோல் அடித்து லீடை போட்டாங்க. அதுக்கப்புறம் லோ பிளாக்ல நின்றுட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியல யாருனால, பிரேசில்னால. ஃபஸ்ட் ஹாஃப் ஒன்றுமே எங்கேயுமே போஸ்ட் அடிக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம டான் கார்லோ கோச்சுக்கலாம் கோச் தெளிவாக கேப்ரியல் மார்டினெல்லியை முன்னாடியே இறக்கி விட்டு எங்கே என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ண வச்சார். கிராஸ் நிறையா போட்டாங்க. அதுவும் லெஃப்ட் பேக்கு கிராஸ் போடல, லெஃப்ட் சென்டர் பேக் வந்து கிராஸ் போட்டு அதை கேசிமிரோ கேப்டலைஸ் பண்ணார். ஏரியலில் தான் அவங்க கொஞ்சம் வீக்காக இருந்திருந்தாங்கிறத நம்ம டான் காரில் கண்டுபிடிச்சி கரெக்டாக ஏரியல் பால் போட்டாங்க. ஸ்கோரு கடைசி டச்சு சும்மா சொல்லக்கூடாது. கடைசி கோல் 90+6 தான் விழுகுது. செம்மையாக ஆடினா அப்படி கேப்ரியல் மார்டினெல்லி சரியான கோல். ஸோ இது மூலயமா 2-1 தவறி அடித்து பிடிச்சி பிரேசில் வந்துட்டாங்க. ரொம்ப அட்டாக்லாம் இருந்ததே தவிர கரெக்டாக யூஸ் பண்ண வச்சது டான் கார்லோவோட மூலம் மட்டும்தான். ஸோ ஜப்பான் கூட அடித்து பிடிச்சி வந்தாச்சு. இப்போ நார்வே கூட மேட்ச் ரவுண்ட் ஆஃப் 32 பிரேசில் வர்சஸ் நார்வே கூட இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, வரலாறு ஒன்று சொல்லுது. இது வரையும் பிரேசில்னால் வேர்ல்ட் கப்பில் 5 கப்பு வேணால் அடிக்க முடிச்சதே தவிர நார்வேவை அடிக்க முடியல. 1998 ரொனால்டோ, காஃபு, ரொபால்டோ கார்லஸ்னு பெரிய படையை வச்சுருந்தோமே நார்வே டீமை பீட் பண்ண முடியல பிரேசில்னால். அவங்க கூட தோற்று தான் போயிருக்காங்க. இது வரையும் வரலாறில் 4 மேட்ச் நார்வே கூட பிரேசில் விளையாண்டுருக்காமா. 4 மேட்ச்சில் 2 மேட்ச் என்ன இருக்குது, பிரேசில் லாஸ் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச் ட்ரா பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு மேட்ச் கூட வின் பண்ணதில்லை. இப்படி ஒரு வரலாறு, மோசமான வரலாறு எனக்கே இப்போ தான் தெரிய வந்தது. இந்த ஸ்டாட்ஸே நமக்கே ஒரு வியப்பாக இருந்தது. நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் பிரேசில் டீம் வந்துச்சுன்னா ஆப்போனன்ட் தான் பயப்படுவாங்க. இப்போ பிரேசில் டீம் ஃபேன்ஸே பயப்படுற அளவுக்கு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பெரிய ஸ்ட்ராங்கான டீமு இல்லை, பெரிய ஃபேமஸ் பிளேயர்ஸ் இருந்தாலும் அந்தளவுக்கு ரொனால்டோ, ரிவால்டோ, காஃபு, ரொபர்ட்டோ கார்லஸ் அந்த மாதிரிலாம் ஒரு டீம் இல்லை. இருந்தாலும் இந்த டீமாக இருக்குது டான் கார்லோனால். ஸோ அதனால் நார்வே கூட கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி, நார்வேயில் பெரிய ஸ்ட்ரைக்கர்னு யாருக்குன்னா உலக புகழ் வாய்ந்த எர்லிங் ஹாலாண்ட் இருக்கார்.
நார்வேவை ஒத்த மனுஷனாக தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. 5 கோல் அவரும் அடிச்சிருக்கிறாரு. வேர்ல்ட் கப்பில் வந்து கோல்டன் பூட் ரேஸில் அவரும் இருக்கா. அப்படி நார்வேவை கட்டி இழுத்துட்டு வந்திருக்காரு வைக்கிங்ஸை போட்டில் போட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய லெவலில் விளையாண்டுட்டு இருக்காங்க நார்வே, சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஸோ நார்வேக்கு அடுத்தது வந்து பிரேசிலோட தான் மேட்ச் இப்போ விளையாடுற சூழ்நிலை இருக்கிறதுனால நார்வேயில் இப்போ கேப்டன் ஒடிகிறது அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நார்வே கேப்டன் ஆர்சனல் டீமுக்கு கேப்டனாக இருந்தார். ஃபார்மர் ரியல் மேட்ரிட் பிளேயர் தான். இப்போ ஒரு கேம் எப்படி இருக்கணும், பாலெல்லாம் வாங்கி மிட்ஃபீல்டில் கண்ட்ரோல் பண்ணி சைட்லேயே தான் பாஸ் கொடுப்பாரு. ஒன்றும் லெஃப்ட்டுலாம் ஒரு ரைட் அப்படி தான் பாஸ் கொடுக்க போகிறாரு. ஸ்ட்ரைட்டாக ஒன்றும் பாஸ்லாம் அந்தளவுக்கு டெலிவரி ஆகலை. இப்போது பிரேசில் வந்து எப்படி நார்வேவோட எர்லிங் ஹாலாண்டை நிறுத்துவாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேம் போயிட்டுருக்கு. நம்ம டிஃபென்ஸ் கேப்ரியல் இருக்காப்புல பிரேசிலில், அவருக்கும் ஹாலாண்டுக்கும் ப்ரீமியர் லீக்லேயே ஒரு முட்டல் மோதல் உராசல் இருந்துட்டு தான் இருக்குது. அவர் ஆர்சனல் டீம் காரணாரு, இவர் மேன்செஸ்டர் சிட்டி காரணம். அப்படி சும்மாவே இல்லை. கேப்ரியல் நல்லா பிளாக் பண்ணி ஹாலாண்டை வந்து விளையாடவே விடாமல் எப்படி பிளாக் பண்ணுமோ ஆர்டெட்டா அப்போவே அதுக்கு ஒரு ஸ்கெட்சை போட்டு கொடுத்துருந்துருக்காரு. அதே தான் இப்போ அவரே போட்டு கொடுத்தாருன்னா டான் கார்ல சும்மா இருந்திருப்பாரா, அவரும் தெளிவாக ஒரு ஸ்கெட்சை போட்டிருப்பாரு. ஸோ கேப்ரியல் தான் வந்து ஹாலாண்டை நிறுத்துகிற மாதிரி இருக்கும். பெரிய மைனஸ் என்னென்னா, ஜப்பான் மேட்ச்லேயே சரி நம்ம பிரேசிலோட ரன்னிங் வந்து அந்தளவுக்கு இல்லைங்கிறத ஃபஸ்ட் மேட்ச்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், மொரோக்கோ மேட்ச்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த தடவை டிஃபென்ஸ் வந்து ஜப்பானோட ஸ்ட்ரைக்கர் ஸ்பீடில் பிடிக்க முடியல. ஏதோ ஒரு கரெக்டான ஒரு பாயிண்டில் பால் மாட்டிக்கிச்சு. ஸோ நம்மள்ட்ட டிஃபென்ஸ்லேயும் சரி டீமில் வந்து பெரிய ஸ்ப்ரிண்ட் இல்லை, பேஸ் இல்லை. நம்ம ஒரு ஆள் யார், வினிசியஸ் மட்டும்தான் பேஸோடு ஓடிட்டுருக்காரு. அதுக்கு தகுந்தாப்படி பேஸை கண்ட்ரோல் பண்ணி கேமை வந்து ஆல்ரெடி பிரேசில் கண்ட்ரோல் பண்ணிடணும். பால் ஃபுல்லாக பொசிஷன் வந்து பிரேசில் வச்சுக்கணும். காசிமிரோ ஃபஸ்ட் ஆஃப் ஜப்பான் கூட நல்லாவே விளையாடவே இல்லை. ஆனால் செகண்ட் ஆஃப் மனுஷன் முரட்டு பர்ஃபார்மன்ஸை போட்டார். இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, காசிமிரோட்ட ஆல்ரெடி ஒரு எல்லோ கார்டு இருக்குது. காசிமிரோ இனிமேல் எல்லோ கார்டு வாங்காமல் விளையாடணும். எல்லோ கார்டு வாங்கினா அடுத்த மேட்ச் இங்கிலாண்டோடையோ இல்லை இங்கிலாண்டா அடுத்த மேட்ச் வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அவங்க ஆப்போனண்ட்டு கூடயோ மெக்சிகோ கூடயோ விளையாடுற மாதிரி சூழ்நிலை தான் ஏற்படும். ஸோ அதனால் அவர் ரொம்ப முக்கியமான பிளேயராக இருக்கிறதுனால கார்டு இன்னும் 2 மேட்ச்சுக்கு வாங்காமல் விளையாடணும். அதே மாதிரி தான் தெரியாதனமாக டேனியலோ வந்து டிஃபென்ஸில் கார்டை வாங்கிட்டு அப்படி அவரும் இனிமேல் எல்லோ கார்டு வாங்காமல் விளையாண்டாகணும். ஸோ டிஃபென்ஸில் இனிமேல் யாரும் கார்டு வாங்காமல் விளையாடணும். டிசிப்ளின் கேமாக விளையாடணும் அப்படின்னா மேன் மார்க்கிங் மட்டும்தான் இருக்கணும். மேன் டச் பண்ணி ஏதோ ரஃப் அட்டாக் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி அந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம வந்து ஏற்படுத்தினா மட்டும்தான் அவங்களோட ஸ்பீடு அவங்களோட பேஸுக்கு நம்ம போகாமல் நம்ம கேமுக்கு நார்வே வந்து அடாப்ட் ஆகிற சூழ்நிலை வரும். ஓரளவுக்கு மிட்ஃபீல்டர் ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லணும்னாலும் செகண்ட் ஹாஃப் வந்து ஏதோ ரெடி பண்ணி வந்துடுறாங்க. ஆனால் ஜப்பான் மேட்ச்சில் அவ்வளோ சூழ்நிலை இருக்கும்போது கூட நம்ம டான் கார்லோ ஏன் நெய்மரை இறக்கலை அப்படின்னு தெரியல. நான் கூட என்ட்ரிக்கு பதிலாக நெய்மரை இறக்குவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நெய்மர் அவர் வந்து இறக்கவே இல்லை. ஸோ அது எதுக்காக ப்ரிசர்வ் பண்ணுறாங்கன்னு தெரியல, இல்லை இன்ஜுரி என்ன இருக்கான்னு தெரியல. இந்த மேட்ச்சில் மெயின் லெவலில் வருவார் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் போன மேட்ச்லேயே வந்து ஒரு சப்ஸ்டியூட்டாக கூட இறக்க முடியல. அப்படின்னா மெயின் லெவலில் இந்த மேட்ச் இறங்குவாரா இல்லை இந்த மேட்ச் ஆடுவாரானே நெய்மரை பற்றி தெரியல. ஸோ ரஃபீனியா இன்னும் உள்ளே வர மாதிரி தெரியல. இந்த மேட்ச் அவுட்டுங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ராயா ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அவர் பொசிஷனில் சூப்பராக விளையாடுறாரு. சூகான் நல்லா தான் விளையாண்டுருக்கு அப்படி. ஸோ அவருக்குள்ளே வர என்ட்ரிக்கும் நல்லா தான் விளையாடுறாரு. இந்த பக்கம் லெஃப்ட்டில் வந்து வினிசியஸ் ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போது இந்த பிரேசில் டீம் ஒரு டீமாக நல்லா விளையாடுறாங்க. இண்டிவிஜுவல் கேம் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து டீமை வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸை எந்த ஒரு டிசிப்ளினான கேமை கரெக்டாக பிரேசில் விளையாண்டாங்கனாவே போதும், நார்வேவை வின் பண்ணிடலாம். நார்வேவை சும்மா சொல்ல முடியாது. ஹாலாண்டு ஒரு பால் உள்ளே வந்துருச்சுன்னா கூட சல்லுன்னு உள்ளே வந்துடுறா அப்படி. அது மட்டும் இல்லாமல் டீமே கொஞ்சம் டிஃபென்ஸாகவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. நார்வேவும் ஓரளவுக்கு ஓவராலாகவே டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து மிட் யூனிட்லேருந்து எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஸோ அவ்வளோ எளிதில் வந்து நார்வேவை எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நாள் ப்ரெடிக்ஷன் வீடியோ போட போகிறேன். அந்த ப்ரெடிக்ஷன் வீடியோவை நீங்கள் கன்ஃபார்ம் பாருங்கள், யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மேட்ச் பிரேசில் வெர்சஸ் நார்வே மட்டும் இல்லாமல் மெக்சிகோ வெர்சஸ் இங்கிலாந்து மேட்சோட ப்ரெடிக்ஷனையும் நான் அதை சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இந்த வீடியோவில் பிரேசில் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இந்த மேட்ச் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு சொல்லியாச்சு. வேறு ஏதாவது நான் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தா இல்லை இதை ஆட் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கால்பந்து கலாட்டா.